வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முன்னேற்றம் அதன் பொருளாதார வளர்ச்சியால் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் மருந்தக மையங்கள் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் ஊழல் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முன்னேற்றம் அதன் பொருளாதார வளர்ச்சியால் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ரைசினா மாநாட்டின் ஒரு பகுதியாக செஷல்ஸ், மொரீஷியஸ் மற்றும் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இதனை தெரிவித்தார். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி நடவடிக்கைகள் நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டே மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் அதன் பயனை அடைய முடியும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். முன்னதாக புதுதில்லியில் நடைபெற்ற ரைசினா மாநாடு நேற்று நிறைவடைந்தது. மக்கள் மருந்தக மையங்கள் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மக்கள் மருந்தக தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், இந்த மருந்தகங்கள் மூலம் உயர் தரத்திலான மருந்துகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்கள் மருந்தகங்கள் குறித்து மக்களிடையே கிடைத்து வரும் வரவேற்பை அடுத்து அதன் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு வருவதாக திரு ஜே.பி. நட்டா கூறினார். விரைவு ரயில்கள் ஒரு சில ரயில் நிலையங்களில் நின்று செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று அதனை செயல்படுத்திய மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ரயில்வேயின் இந்த நடவடிக்கை மக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். ராமேஸ்வரம் முதல் அயோத்தியா வரை இயக்கப்பட்டு வரும் விரைவு ரயில் புதுக்கோட்டையிலும், மேட்டுப்பாளையம் முதல் தூத்துக்குடி வரை இயக்கப்படும் விரைவு ரயில் போத்தனூரிலும், சென்னை சென்ட்ரல் முதல் கோயம்புத்தூர் வரை இயக்கப்படும் கோவை விரைவு ரயில் திருவள்ளூரிலும் நின்று செல்லும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கு அஇஅதிமுக என்றென்றும் துணை நிற்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், வேளாண் பணிகளை தடையின்றி மேற்கொள்ள ஏதுவாக அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துவிட்டதாகவும் விலைவாசியை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக பல்வேறு உலக நாடுகள் பாதிப்புகளை எதிர்கொண்டு வருவதாக பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளில் சுற்றுலா சென்றுள்ள இந்தியர்கள் தாயகம் திரும்புவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக கூறினார். இந்நிலையில் துபாயில் சுற்றுலா மேற்கொண்ட கோவையைச் சேர்ந்த 12 பேர் பத்திரமாக தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பல்வேறு கொள்கைகள், திட்டங்கள் மூலம் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் பாலின சமத்துவத்தை உறுதி செய்யும் வகையில் கடந்த 1977ஆம் ஆண்டு ஐநா சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி இத்தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து மகளிருக்கும் சம உரிமைகள், நீதி, பாலின சமத்துவம் கிடைக்க செய்வதற்கான ஒருங்கிணைந்த முயற்சியின் வலிமையை எடுத்துரைப்பதே இந்த ஆண்டு மகளிர் தினத்தின் கருப்பொருளாகும்.
இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் இன்று நடைபெறும் சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டங்களில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி, இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் ஆகியோர் பங்கேற்கின்றனர். கடமை பாதையில் பெண்கள் தலைமையிலான நடைப்பயணத்திற்கு மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. இத்தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதனிடையே மகளிரின் பாதுகாப்புக்கு தற்காப்பு கலை அவசியம் என்று திருப்பத்தூரைச் சேர்ந்த கராத்தே பயிற்றுவிப்பாளர் திருமதி செந்தமிழ் செல்வி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். நான் என்னோட பாப்பாவை தான் நான் கராத்தே கிளாஸ்க்கு சேர்த்து விட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஃபீல்டு பிடிச்சது. நானும் கற்றுக்கினேன். நானும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். என் 3 பிள்ளைங்கள நான் தான் காப்பாற்றணுன்ற ஒரு கட்டாயத்தில் நான் இந்த கலையை எடுத்தேன். இந்த கலையினால் நான் பெரிய நல்ல லெவலுக்கு வந்திருக்கேன். இதுவரை ஒரு 10,000 பெண் பிள்ளைங்களுக்கு நான் கராத்தே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும், தன்னம்பிக்கையாக இருக்கணும், நல்ல போல்டாக நம்ம எடுக்கிற முடிவை தெளிவாக எடுத்து எந்த சூழ்நிலையும் நம்மளால் முடியாதுன்னு முடங்கி உட்காரக்கூடாது. நம்ம போராடி நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சு வரணும். இருவரிச் செய்திகள். எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் ஒத்துழைப்பு அளிப்பதாக 17 லத்தீன் அமெரிக்க நாடுகள் உறுதியளித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஹிந்துகுஷ் பகுதியில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.2 பதிவாகியுள்ளது. நைஜீரியாவில் கட்சினா மாகாணத்தில் தன்முசா பகுதியில் அந்நாட்டு ராணுவத்துடன் ஏற்பட்ட மோதலில் 45 பண்டிட்டுகள் கொல்லப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 300க்கும் அதிகமான பசு வளர்ப்பு பண்ணைகளில் உயிரி எரிவாயு உற்பத்தி நிலையங்களை அமைக்க அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகளுக்கான பயிற்சி மையத்தில் 27 பெண் அதிகாரிகள் உட்பட மொத்தம் 318 அதிகாரிகள் வெற்றிகரமாக பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர். மகளிருக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் சிறப்பு சமூக கடனுதவி திட்டத்தை பாரத ஸ்டேட் வங்கி அறிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சூரிய சக்தியில் இயங்கும் சிறுதானிய மதிப்பு கூட்டு அலகை ஆட்சியர் திரு எம். எஸ். பிரசாத் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டத்தில் பதிவு தானியங்கி முறையில் பத்திர உருவாக்கம், டிஜிட்டல் கையொப்பம், பதிவு கட்டணம் செலுத்துதல் போன்ற நடவடிக்கைகளை ஆன்லைன் மூலம் மேற்கொள்வது குறித்த விழிப்புணர்வு முகாம் இம்மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை கண்காணிக்க ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்தையும் தூய்மைக்கான செயலியையும் ஆட்சியர் திரு பிரதாப் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறும் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இதனையொட்டி நாட்டின் பல்வேறு நகரங்களில் இருந்து போட்டி நடைபெறும் அகமதாபாத்திற்கு சிறப்பு விமானங்கள் இயக்கப்படும் என்று ஏர் இந்தியா நிறுவனமும் ஆகாஷா ஏர் நிறுவனமும் அறிவித்துள்ளன. ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 18-21, 21-15 என்ற செட் கணக்கில் கனடாவின் விக்டர் லாயை வென்றார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் கொச்சியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 1-0 என்ற கோல் கணக்கில் கேரள அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி 2-1 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டிகளில் மும்பை அணி தில்லி அணியையும், பஞ்சாப் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கிறது. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி நாடு முழுவதும் 250 இடங்களில் மகளிர் விளையாட்டுப் போட்டிகள் இன்று நடைபெற உள்ளது என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா நிக்கில் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விளையாட்டுப் போட்டிகள் நாடு முழுவதிலும் உள்ள மகளிரை இணைப்பதற்கான வாய்ப்பாக அமையும் என்று கூறினார். தமிழகத்தில் செங்கல்பட்டு, கடலூர், திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், தேனி, திருவள்ளூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முன்னேற்றம் அதன் பொருளாதார வளர்ச்சியால் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் மருந்தக மையங்கள் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் ஊழல் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.